மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் எதிர்பாராத பயணத்தால் தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள் இது இருக்குது. ஆக பயணம் வேணுமா வேணாமா நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இந்த வாரத்தில் உங்களுடைய ஒரு பக்கம் உங்களுடைய ராசியிலே குரு தெய்வ அனுகூலம் இருக்குது. இது வரைக்கும் குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்குது, தள்ளி போயிருக்கு, போஸ்ட்போன் ஆகிருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நீங்களும் அதில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு, அதற்காக செலவு பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் இதுவரைக்கும் எனக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு, தள்ளி போயிட்டுருக்கு, எப்போ நடக்கும்னு தெரியல திருமணம் அப்படின்னு யாரெல்லாம் யோசித்துட்ருக்கீங்களோ, ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்களோ, உங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், குறிப்பாக அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அது இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ உங்களுக்கும் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஹையர் எஜுகேஷனுக்காக வெளியூர் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க அதற்கான வாய்ப்புகள் இந்த வாரமும் தொடரும். ஸோ எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து கூடும், புகழ் கூடும். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு நட்பு வட்டாரம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். பெரிய மனிதர்களுடைய நட்பு, பெரியவர்களுடைய தொடர்பு, செலிபிரிட்டியோடைய நட்பு இதெல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உங்களுடைய 3ஆம் இடத்துல கேது. தைரியம் வேணும், தன்னம்பிக்கை வேணும் உங்களுக்கு. இதில் நீங்கள் கவனமாக இருங்க. உறவுகள் விஷயத்தில் தேவையில்லாத மன வருத்தங்கள், பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். உறவுகள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் இது அத்தனையும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தேவையில்லாத குழப்பங்கள் உங்களுக்கு வேண்டாம். யாரையும் பெருசாக நம்பி இந்த வாரம் இருக்காதீங்க. உங்களுக்கான உழைப்பை நீங்களே பண்ணுங்கள், இது ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ், அந்தஸ்து அத்தனையுமே உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் இருக்குது, நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் உங்கள் லைஃப்பில் அமையும். இதெல்லாமே இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள், சிவ தரிசனம் முக்கியமாக பண்ணிட்டு வாங்க.